ராஜபுரம் கிராமத்துல அகிலாங்கிறவங்க வசிச்சு வந்தாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ரொம்ப வருஷமா குழந்தையே இல்ல. அதனால அவங்க மாமியார் அவங்கள ரொம்ப ஏளனப்படுத்தி பேசுவாங்க. தன்னோட மகன்கிட்ட இருந்து எப்படியாவது அவங்கள பிரிச்சிடணும்னு நினைச்சாங்க. என்னம்மா அகிலா, காலையில எந்திரிச்சதுமே உன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? இன்னும் உன் கலவை சாப்பாடு கடைக்கு போகல? இந்நேரம் கிளம்பியிருப்பிய ஆளுக்கு முதல்ல. என்ன சம்பாரிச்சு என்ன ஆகுறது? குழந்தைன்னு ஒண்ணு கையில இருந்தாதான் நமக்கும் மதிப்பு, நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கும் மதிப்பு. அது உங்களுக்கெல்லாம் புரியாது. நானும் ஆஸ்பத்திரியில போய் பாரு பாருன்னு சொல்றேன், அதையும் கேட்க மாட்டேன். அத்தை, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். குழந்தை நிக்கலன்னா அதுக்கு நான் என்னத்த பொறுப்பாக முடியும் சொல்லுங்க? கடவுளா பார்த்து எனக்கு எப்ப கொடுக்கணுமோ அப்ப கொடுப்பாரு அத்தை. கண்டிப்பா நானும் குழந்தை பெத்துப்பேன். ஆமா ஆமா, குழந்தை பிறக்கணும்னா அதுக்கு நல்ல மனசு இருக்கணும். உனக்கு அந்த மனசு சுத்தமாவே இல்லை. அதனாலதான் கடவுள் உனக்கு குழந்தைய கொடுக்க மாட்டேங்கிறாரு. நம்மளும் நல்லா இருக்கணும், நம்மளை சுத்தி இருக்கணும், நல்லா இருக்கணும்னு நம்ம நினைச்சுக்கணும். அப்படின்னா தான் கடவுள் குழந்தைய கொடுப்பாரு. இந்த ஜென்மத்துல உனக்கு எங்க கொடுக்க போறாரு? அத்தை, அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரிங்க அத்தை, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் போய் சமைக்கிறேன். எனக்கு கலவை சாத சாப்பாடுலாம் ரெடி பண்ணி நான் கடைக்கு எடுத்துட்டு போனோம் அத்தை. கோச்சுக்காதீங்க, நான் போய் பாக்குறேன். என்ன சொன்னாலும் இதுகளுக்கெல்லாம் புத்தி இருக்காது. எவ்வளவு திட்டுறோம். ரோசை வந்து வீட்டை விட்டு கிளம்புறாளுகளா? என் பையனுக்கு வேற எப்படியாவது கூட கல்யாணம் பண்ணி வச்சுக்குவேன். குழந்தை இல்லாதவளா கல்யாணம் பண்ணி வச்சு நான் படுற பாட அவஸ்தையே எனக்கு தான் தெரியும். 4 பேர்த்து முன்னாடி போய் எப்படி அவமானப்பட வேண்டியதா இருக்கு. அம்மா, நீ பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டுதான் இருந்தேன். ஏன் அப்படி இவ்வளவு கஷ்டப்படுத்துற? பாவம் இல்லையாம்மா அவ? கடவுளா பார்த்து எப்படி குழந்தைய கொடுக்கணுமோ அப்ப கொடுப்பாரு. நீ இதை சொல்லி சொல்லி அவள்கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன்னா அவன் மனசு புண்படாதா? கேட்ட எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏமா அப்படி பண்ற? அடடா, நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இப்ப வந்து வம்பழுத்துக்கிட்டு கிடக்குற? ஏண்டா, கால காலத்துல குழந்தை இல்லைன்னா கேட்க தாண்டா செய்வாங்க. அப்பா, சீக்கிரம் சமைச்சு முடிக்கணும். எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கடைக்கு போகணும். கடைக்கு போனாதான் மனசே கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இல்லைன்னா நமக்கு மனசு நிம்மதியாவே இருக்காது. அப்பா அவளோட கணவன் அந்த இடத்துக்கு வந்தாரு. என்னங்க, என்னங்க நீங்க எங்க இருக்கிறீங்க? போய் குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்பலையா? மணி ஆயிடுச்சுல்ல. இங்க வந்து நின்று இருந்தா என்னைக்கு நீங்க சாப்பிட்டுட்டு கிளம்புறது? போங்கங்க. அம்மா சொன்னதுல கேட்டேம்மா. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்க சொன்னதுல எதுவும் மனசுல எடுத்துக்காது. என்ன, அவங்க அப்படிதான் ஏதாவது ஒன்னா படக்கு படக்குன்னு பேசிடுவாங்க. மற்றபடி எதுவும் மனசுல வச்சுக்க மாட்டாங்க. நான் உனக்கு என்னைக்குமே அப்படிலாம் நினைக்க மாட்டேம்மா. நீ தான் எனக்கு முதல் குழந்தைன்னு நான் நினைப்பேன். தயவு செஞ்சு நீ எதுவும் மனசுல நினைச்சுக்காத. என்ன? சாச்சா, நான் அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டேங்க. அத்தை எப்பவும் பேசுறது தானே. அதை கேட்டு கேட்டு எனக்கு காதே அழுத்து போச்சு. சரிங்க, நீங்க கிளம்புங்க, இதை பத்தி பேச வேணாம். அகிலாவுக்கு எப்பவுமே வீட்டுல இருக்கிறத விட தன்னோட கடையில இருக்கிறதா ரொம்ப பிடிக்கும். அவ அந்த கடையை வச்சுதான் மனசையே தேத்திக்குவா. என்னம்மா அகிலா, கடைய போட்டுட்டியா? நான் உன்கிட்ட சில விஷயத்த கேட்கணும்னு நினைச்சேன். எப்படிம்மா உன் மாமியார் கூட எல்லாம் நீ குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிற? அவ கூட ஒரு நாள் பேசினாலே மூஞ்சிய சிடு சிடு விழுகுறா. என்னம்மா பண்றது? மாமியார் அப்ப இருக்காங்க அவங்கள எங்கேயாச்சும் போகவா சொல்ல முடியும்? எனக்கெல்லாம் அது பிடிக்காது. பாவம், அவரு சின்ன வயசுல இருந்தே அவங்கள வளர்த்திருப்பாங்க. அவங்கள விட்டு பிரிச்சு கூப்பிட்டு போக எனக்கு மனசு வரலம்மா. நீ இப்படி நினைக்கிற, ஆனா அவ உடனே குழந்தைன்னு என்ன பாடா படுத்துறாப்பா. நாங்கெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கோம். சரி சரிம்மா, எனக்கு சாதத்தை போட்டு கொடுக்குறியா? நல்ல வேலை, நீ உழைக்கிறனாலதான் உனக்கு மதிப்பு கிடைக்குதுமா உன் புருஷன்ட்ட. அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. நீ உழைக்காம போயிட்டேன்னா உன் புருஷனும் உன்னை மதிக்க மாட்டான். என்னைக்குமே நம்ம உழைச்சாதான் நமக்கான மதிப்பு கிடைக்கும். அது உன் வழியிலேயே நிறைய பார்த்துட்டேன். இல்லைங்கம்மா, என் புருஷன் அப்படிலாம் இருக்கவே மாட்டாரு. என்கிட்ட காசே இல்லைன்னா கூட அவர் என்ன ரொம்ப அன்பா அரவணைச்சுப்பாரு. இப்ப கூட அவரு வேலைக்கெல்லாம் போவேனா, வீட்லயே உட்காந்து சாப்பிடுன்னு தான் சொல்லுவாரு. நான் தான் மனசு கேட்காம வேலைக்கு வந்துடுவேன். நான் வேலைக்கு போனேன்னா அவர் ஒருத்தரா கஷ்டப்படுவாருமா. அது எனக்கு பார்க்க முடியாது. அதனாலதாம்மா. அந்த அகிலா செய்யற சாப்பாடு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அதனாலே இந்த கிராம மக்கள் எல்லாரும் அங்க போய் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏ அகிலா பொண்ணு, உண்மையிலே உன் சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்துச்சுப்பா. நாங்க இங்கதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல எல்லாம் எங்களுக்கு நல்ல சாப்பாடே கிடைக்காது பாத்துக்க. நல்ல வேலை நீ வந்தனால இன்னைக்கு நாங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம். அவளும் அந்த கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பினா. எப்பவுமே வீட்டுக்கு போனதுமே தான் சம்பாரிச்ச காசெல்லாம் தன்னோட கணவன்கிட்ட 1 ரூபா விடாம கொடுத்துருவா. என்னங்க, இந்தங்க 1500 ரூபாய். நம்ம கடையில இன்னைக்கு இவ்வளோ அமௌண்ட் ஓடுச்சு. எனக்கு அதுல 500 ரூபாய் மட்டும் கொடுத்துருங்க. ஏன்னா நாளைக்கு நான் பொருள் வாங்கி நாளைக்கு சமைக்க வச்சுக்கணும்ல. மிச்சம் 1000 ரூபாய் நீங்க வச்சுக்கோங்க. ஏமா அப்படி பண்ற? நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத நீயே வச்சுக்க வேண்டியதானே? நாள் முழுக்க ஒரே இடத்துல நின்று கஷ்டப்படுற. எதுக்குமா என்கிட்ட கொடுக்குற? நீயே வச்சுக்க வேண்டியதானே?
என்னங்க, எனக்கு தெரியும் நீங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க என்கிட்ட கேட்க கூச்சப்பட்டுட்டு கேட்கவே மாட்டீங்க. அதனால தான் உங்கள்கிட்ட நானே காசை கொடுத்துட்றேன். தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. நான் உங்களுக்காக தான் இந்த வேலைக்கே போறேன், நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு. நீங்களே இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? எனக்காக வாங்கிக்கோங்க. பாத்தியாமா என் பொண்டாட்டிய எனக்காக எவ்வளவு உதவி பண்றாடு. உனக்கெல்லாம் இப்படி மனசு இருக்கா சொல்லு? ஆமா ஆமா, சாம்பாத்தியம் நல்லா தான் இருக்குது. ஆனா வயிற்றுல தான் ஒரு புழு பூச்சி கூட உண்டாக மாட்டேங்குது. ஐயோ சாமி, உன்கிட்ட நான் தெரியாம கேட்டுப்புட்டேன். தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள போயிரு. இதை பத்தியே கேட்டுக்கிட்டு டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காதப்போ. என் மகனை காசை கொடுத்தே மயக்கி வச்சிருக்கிறா. காசு மட்டும் இவ கொடுக்கலன்னா அவனும் என் வழிக்கு வந்திருப்பான். இந்நேரம் என் சொல்ற பேச்சை கேட்டுப்புட்டு வேற கல்யாணம் பண்ணியிருப்பான். இவ காசை கொடுத்தே அவனை மயக்கி வச்சிருக்கிறா. சும்மாவே விடக்கூடாது. இவளுக்கு எப்படியாச்சும் வேலைக்கு போகாம தடுக்கணும். அப்பனா தான் இவ காசு கொடுக்கறத நிறுத்துவா. அடுத்த நாள் காலையில அகிலாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியானது காத்திருந்தது. அகிலா எப்பவுமே கண்ணாடியில முகத்தை பார்த்துட்டு தான் அந்த நாளையே ஆரம்பிப்பா. அன்னைக்கும் அதே மாதிரிதான் பார்க்க வந்தான். அப்ப அவளோட முகம் உடம்பெல்லாம் புள்ளி புள்ளியா இருந்தது. ஏதோ கொப்பளை மாதிரி இருந்தது. அட, என்ன இது? என் உடம்புல இப்படி இருக்குது. கடவுளே, என்ன கடவுளே இது? என் உடம்புல இப்படி இருக்குது. பார்க்கவே எனக்கே ரொம்ப பயமா இருக்குதே. எதனால இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரியல. அவர்கிட்ட சொல்லுவோம், பயமா இருக்குதே. ஐயோ கடவுளே, எனக்கு எதுவும் இருக்கக்கூடாது. என்னங்க இங்க கொஞ்சம் வாங்குங்க. என்னம்மா இது? உன் முகம் உடம்புல புள்ளி புள்ளியா இருக்குது. ஏதோ கொப்பளை மாதிரில இருக்கு. என்னாச்சு உனக்கு? எதுவும் வெயில் அது சேராமனால இந்த மாதிரி வந்துருச்சா என்னன்னு தெரியலையே. ஐயோம்மா, என்னம்மா இது இப்படி இருக்குது? தெரியலங்க, நைட்டு நல்லா தான் இருந்துச்சு. காலைல எழுந்திரிச்சு பார்த்தா இப்படி முகமெல்லாம் ஆகி உடம்பெல்லாம் ஆகி கிடக்குதுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எது வியாதியா இருக்குமோ? ஐயையோ, இந்த வியாதி உனக்கும் வந்துருச்சா? இந்த வியாதி வந்தா 1 மாசத்துல இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இது ஒரு தோல் வியாதிமா. தயவு செஞ்சு எங்கள்கிட்ட வந்து தள்ளிடு. இது ஒட்டுவார் ஒட்டி எங்கள்கிட்ட எல்லாம் ஒட்டிக்கு பார்த்துக்க. அதனால தள்ளியே இருமா. அம்மா, உங்ககிட்ட நாங்க எதுவும் கேட்கல. நீ பெரிய டாக்டர் இல்ல சரியா? தள்ளி நில்லு. தோல் வியாதி. தயவு செஞ்சு போமாங்கிட்டு. என்னங்க, எனக்கு தள்ளியே இருங்க, பயமா இருக்குங்க. இங்க பாருமா, நான் சொன்ன கேப்பேல. உன் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது வெயில்னால ஏற்பட்ட அலர்ஜியா கூட இருக்கலாம். அதனால நீ எதுவுமே பொருட்படுத்தாம போய் வேலையை பாருமா. இதெல்லாம் நினைச்சேன்னா உடம்பு ஃபுல்லா வந்துகிட்டே தான் இருக்கும். எதுவுமே நினைக்காம விட்டுரு, அதுவே சரியா போயிரும் பாரு. நான் சொல்றேன்ல, நீ வேலைக்கு கிளம்புமா. அவளும் மனசுக்குள்ள எதுவும் பொருட்படுத்தாம வேலைக்கு கிளம்புனா. இருந்தாலும் அவளுக்கு ஒரு மாதிரியா தான் இருந்தது. ஏன்டா நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், அவளை தள்ளி வைன்னு கேட்காம இருக்கிற? உனக்கும் ஒட்டிக்கிச்சுனா தான் அப்பதான் உனக்குலாம் வலி தெரியும். ஏம்மா, அப்படி அவ மூலமா நோய் எனக்கு ஒட்டினா ஒட்டிட்டு போகுது. நாங்க 2 பேரும் சேர்ந்தே செத்து போறோம். உனக்கு ஒன்றும் ஒட்டி விட மாட்டோம். தயவு செஞ்சு அமைதியாரு. அடடே அகிலா, என்னாச்சு உன் முகத்துல? என்னம்மா புள்ளி புள்ளியா இருக்குது? டாக்டர்கிட்ட காட்ட வேண்டியதானே? ரொம்ப உடம்பு புள்ளா இருக்கே. இல்லங்கா, இது ஏதோ வெயிலுக்கு ஏற்பட்ட அலர்ஜின்னு சொன்னாங்க. ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்கக்கா. சரியாயிரும், நீங்க கவலைப்படாதீங்க. எதா இருந்தாலும் 1க்கு 2 தடவை பார்த்துக்கம்மா. அப்புறம் பிற்காலத்துல நம்ம கஷ்டம் வந்துடக்கூடாது இல்லையா? அதனால நல்லா விசாரிச்சுக்க. என்ன பயப்படாத. முகத்தையும் இப்படி வச்சிருக்கிற. நல்லா சிரிச்ச மாரி வச்சுக்க. சரிம்மா, சாப்பாடு போட்டு கொடுக்குறியா? சரிங்கக்கா, இருங்க சாப்பாடு போட்டு தரேன். அடியே கிறுக்குகளா, அவளுக்கு தோல்வியாதி வந்துருச்சுடி. அது தெரியாம அவகிட்ட சாப்பாடை வாங்கி சாப்பிட்றீங்க. நீங்க வாங்கி சாப்பிடுங்க. அந்த தோல்வியாதி உங்களுக்கு ஓட்டட்டும். உங்களுக்கு கொஞ்சமாச்சும் புத்தி இருக்கா? அவ முகத்துல தெளிவா தெரியுதுல என்னமோ இருக்குதுன்னு. ஐயோ, என்னம்மா நீ சொல்ற? அவளுக்கு தோல்வியாதி வந்துருச்சா? ஐயோ, அதை தெரியாம நாங்க வேற சாப்பிட வந்துட்டோம். ஏம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்க? அவ முகத்திலே உடம்புலே பாக்குறீங்களா இல்லையாடியே? பார்த்துப்புட்டு அந்த சோத்தை வாங்கி திங்கலான்ட்டு வரீங்க. தயவு செஞ்சு கிளம்பி போயிருங்க. அப்புறம் தோல்வியாதி உங்களுக்கு ஒட்டுச்சுன்னா அப்புறம் கிராமத்துல இருக்க எல்லாத்துக்கும் ஒட்டிக்கும் பார்த்துக்கோங்க. ஒழுங்கா அங்க வந்து போயிருங்க. ஏமா, உன்னை நம்பிதானே நாங்க சாப்பிட போறோம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாமாம்மா? உன்னை நம்பிதானே சாப்பிட வரோம். இப்படி யோசிச்சிருக்கியாச்சி? நீ எல்லாம் மனுஷியா? நாங்க கிளம்புறோம். அகிலா நம்பியிருந்த கடையும் அவ கையை விட்டு போச்சு. அவ மனசுக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. நமக்கு ஒரு பெரிய வியாதி வந்துருச்சுன்னு நினைச்சா. என்னங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், என்னோட பேக்லாம் எடுத்து வெளியே வச்சிருங்க. நான் எங்கேயாச்சும் போயிடுறேன். எனக்கு இதுக்கு மேல வாழையே பிடிக்கலங்க. இந்த மாதிரி வியாதி வந்தது என் மனசுல ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு. உங்களுக்கும் அது மாதிரி வந்துடக்கூடாதுங்க. தயவு செஞ்சு எடுத்து வைங்க. ஆமா, இப்பதான் நீ சரியான முடிவு எடுத்திருக்கிறமா. டேய், இப்ப அவளே கேட்கறால, தயவு செஞ்சு எடுத்துட்டு வந்து வைடா. நமக்கு ஒட்டுச்சுனாதான் உனக்கு புரியும். என்னமா பேசிக்கிட்டு இருக்கிற? அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உனக்கு சாதாரண அலர்ஜி தான் வந்திருக்கு. இதை எதுக்குமா பெருசுப்படுத்துற? உங்ககிட்ட காலைல சொல்லிதானே அனுப்புனேன். அதை நினைச்சு அவ துக்கத்திலே மயங்கி விழுந்துட்டா. அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தார் அவர் கணவர். டாக்டர், என் பொண்டாட்டிக்கு ஒன்றும் இல்லைல்ல. அவ பாவம் டாக்டர், மனசை ரொம்ப வருத்திக்கிட்டா. அட, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. எதுக்கு இப்போ பயந்துட்டு இருக்கிறீங்க? உங்க ஒய்ஃபு பிரெக்னெண்டா இருக்கிறாங்க. முதல்ல அதுக்கு கன்கிராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். அந்த அலர்ஜி எதுக்காக வந்துச்சுன்னா அவங்க உடம்புல நடந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால வந்த அலர்ஜி.
அது மாத்திரை போட தானா சரியாயிரும். இது தெரியாம அந்த பொண்ணை போட்டு பாடாப்படுத்திருக்கிறீங்க தோல்வியாதி வந்துருச்சுன்னு. பாவம் இல்லையா அவங்க? ஐயோ டாக்டர் என்ன சொல்றீங்க? என் ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்காங்களா? ஐயோ கடவுளே, இந்த வார்த்தையை கேட்கவே எனக்கு காதுல அவ்வளோ தேனை ஊத்துன மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். என் ஒய்ஃப் இனிமேல் நான் பத்திரமா பாத்துக்கிறேன். மருமகளே, என்னை மன்னிச்சிருமா. உனக்கு தெரியாம உன்னைய பாடா படுத்தி எடுத்துட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருமா. அவங்க மாமியாரும் அவகிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அவளும் மாமியாரை ஏத்துக்கிட்டா. நம்ம வாழ்க்கையில கவலையும் பிரச்சனையும் மட்டுமே இருக்குன்னு நினைக்காதீங்க. அந்த பிரச்சனையெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் தீர்ந்து நல்ல விஷயம் நமக்கும் நடக்கும். மறக்காம நம்ம சேனலையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.